என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, அவங்க ஒய்ஃபோட இது கொலீக். அவங்களே சொல்லுவாங்க, அவங்க ஒய்ஃப் எவ்வளோ காலேஜில் வந்து அழுவாங்களாமா, இந்த ஆள் பண்ணுற கொடுமை எல்லாமே. ஓகே, நிறைய அந்த பாடல் கடை அந்த அம்மா தான் எழுதியிருக்குதாம்மா. இந்த ஆள் இவர் பேரை போட்டுட்டு எழுதின மாதிரி கடை செய்வாராம்மா. அப்போ வந்து எப்பேற்பட்ட ஒரு கொடூரக்காரன் சொந்த மிச்சவங்களாம் விட்டுருங்க. சின்மயி போய் சொல்கிறாங்க, எல்லாரும் போய் சொல்கிறாங்க. அவங்க பெண்டாட்டியே அந்த ஆளோட கஷ்டத்தை பற்றி வெளியே பேசியிருக்காங்களே, பேசாமல் ஒன்றும் இல்லைல்ல. எப்படி அவங்க கொலீக்ஸ்க்கு தெரியும்? அவங்க பேசுனதால் தானே தெரியும். அதில் சின்மையை யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் தேர் ஆல் நத்திங். அந்த பிள்ளைங்களாம் அந்த வயசில் ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளைங்க என்ன எதிர்க்க முடியும்? இந்த ஆள் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்போது இவனுக்கு வந்து இதில் வேறு பக்கபலம் வந்து ஒரு அரசியல் கட்சி. இப்போது நம்ம ஒன்றும் இல்லை, ஃபார் சிம்பிள் எக்ஸாம்பிளுங்க, அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ரேப்பு, அந்த பையனுக்கு என்ன திமிரில் அவன் பண்ணான்? ஏன்னா அவனுக்கு கட்சி பலம் இருக்குதுன்னு சொல்லி. இன்றைக்கி ஏதோ பெரிய கன்விக்ட் ஆகிருக்கிறதுனால அப்படியும் இருந்தும் அவன் யாரையும் ஒரு பெரிய ஆளை காப்பாற்றுறதுக்கு தான் அவன் எதுவுமே பேசாமல் இருக்கிறான். அப்போ வந்து இந்த மாதிரி பெண்கள் வந்து சின்ன சின்ன பெண்கள் வந்து அவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு அவங்களுக்கு அதுதான் வாழ்வாதாரம்னா வாய் மூடிட்டு தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஒரு மீட்டூவில் சொல்லலாம் சொல்கிறாங்க. இந்த ஆள் என்ன யோகிய சிகாமணி, அந்த ஆள் முதல்ல யோகியமானால தன் சொந்த பொண்டாட்டியே சரியா பார்க்காத ஒரு ஆள். அவர் எவ்வளவோ பாடல் ஆசிரியர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காரு. நானும் இண்டஸ்ட்ரியில எவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு. அதுக்கு சொல்றேன், நான் எதனால பண்ணலாமா? நீ வந்து இண்டஸ்ட்ரியில வந்து நீ வந்து ஆளுங்களுக்கு சான்ஸ் கொடுத்ததால இப்போ ஒன்றும் இல்லை. எவ்வளோ டைரக்டர்ஸு, பாலச்சந்தர், நிறைய பேர். இன்றைக்கு அவங்களோட குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது உங்களுக்கெல்லாம் தெரியுமா? யார் யார் எந்தெந்த டைரக்டர் பொம்பளை பொறுக்கின்னு முதல்ல தெரியுமா? தட் இண்டஸ்ட்ரி இஸ் ஃபுல் ஆஃப் பெட் கவுச்சிங். நிறைய பேர் பேசியிருக்காங்க. அப்போ தான் இவ்வளோ நாள் அவங்க யூஸ் பண்ணிட்டு பேசுகிறாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவங்க சொல்ல முடியாது. சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்காது.